தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளம் வயதில் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது. 69ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சரானார். கருணாநிதி திமுகவை கைப்பற்றிய பின்பு திமுக கருணாநிதியின் குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. திமுக தலைவராக கருணாநிதி இருந்தார். அவருக்கு பிறகு அவரது மகன் மு.க. ஸ்டாலின் தலைவராகியுள்ளார். தற்பொழுது கருணாநிதியின் 3வது மனைவி மகள் கனிமொழி துணை பொதுச் செயலாளராக உள்ளார். கருணாநிதியின் பேரன் மாநில இளைஞரணி செயலாளராக உள்ளார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கனிமொழி மக்களவை உறுப்பினராக உள்ளார். மேலும் மக்களவை திமுக குழு தலைவராக உள்ளார். தற்பொழுது திமுக கருணாநிதி குடும்பத்தின் சொத்தாக மாறிவிட்டது. தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரைமுருகன், இவர் வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் உள்ளார். ஆகவே இவரிடம் ராஜினாமா கேட்கப்பட்டுள்ளது. அவருடைய பேத்தி திருமணம் முடிந்த பிறகு ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு டி.ஆர். பாலு, கனிமொழி, ராசா, உதயநிதி ஆகியோர் போட்டியில் உள்ளனர். ஆனால் உதயநிதி போட்டியில் முன்னணியில் உள்ளார். மு.க. ஸ்டாலின் ஆசீர்வாதம் உதயநிதிக்கே. ஆக உதயநிதி திமுகவின் பொதுச் செயலாளராக ஆவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இளம் வயதில் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறார். 48 வயதில் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகின்றார். இளைஞரணி செயலாளர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார். அந்த பதவிக்கு உதயநிதி மகன் இன்பநிதி நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. திமுக சங்கரமடம் போன்று பரம்பரையாக கருணாநிதி குடும்பத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராக உதயநிதி தேர்வாகின்றார்.